ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணால் அவனை என்ன பண்ணலாம்? எல்லா க்ரைமையும் போலீஸ்காரங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி க்ரைமை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கணும்? நான் பேசுகிறது இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணாங்கள்ல, அந்த ஒரு குழந்தைக்காக மட்டும் இல்லைங்க, காலங்காலமாக குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துகிட்ருக்கிற எல்லா க்ரைமையும் சேர்த்து தான் பேசிகிட்ருக்கேன். இன் 2025 மட்டும் கிட்டத்தட்ட 1,87,000 ப்ளஸ் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டாக. தமிழ்நாட்டில் 7,000 கேசஸ். அண்ட் நாளுக்கு வருஷம் கிட்டத்தட்ட 25லேருந்து 50% கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. தூத்துக்குடியில் ஒரு 12வது படிக்கிற குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணவங்களுக்கு ரீசெண்டாக வேர்டிக்ட் கிடச்சிருக்கு. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் டிசம்பர் 2025 ஒரு 2.5 வயசு குழந்தைய ரேப் பண்ணவனுக்கு இன்னும் என்ன பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. கேஸ் போய்கிட்டு தான் இருக்குது. பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அகெயின்ஸ்டாக நடக்கிற க்ரைமை தயவு செஞ்சு அரசியல் ஆக்காதீங்க. ஒரு கவர்மெண்ட்டும் அவங்களுக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க, விமனையும் குழந்தைங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதையும் மீறி இந்த தப்பு எப்படி நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோயம்புத்தூர் கேஸில் எடுத்து பாருங்கள். அந்த தப்பு பண்ணவங்க பக்கத்தில் இருந்த நெய்பர். அது மட்டுமா, நிறைய கேசஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த தப்பு பண்ணுறவன் ஒன்று டீச்சர், இல்லை தெரிஞ்சவன், சொந்தக்காரங்க, அவங்க தான் இந்த தப்பை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன, ஒரு ஸ்கூல்லையும் ஒரு வீட்லேயும் போலீஸ்காரங்களை போட்டு பாதுகாத்துட்டு இருக்க முடியுமா என்ன? இதையும் மீறி தப்பு பண்ணுறவன் ஒன்று பணபலம் இருக்கும், இல்லை அதிகார பலம் இருக்கும். அவங்களுக்கு சட்டமும் திட்டமும் செல்லவே செல்லாது. அவங்க எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுவாங்க பனிஷ்மெண்ட்லேருந்து. அப்போ எப்போ தான் குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற இந்த க்ரைமை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும்? எப்போ ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரமோ அப்போ தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். 5 வயசு இருக்கிற குழந்தைங்க கிட்ட யாராவது தப்பு பண்ணாலும், அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாராவது தப்பு பண்ணாலும், அந்த கேஸை ஒரே மாதத்தில் விசாரித்து ஒரே வாரத்தில் அவங்கள தூக்கில் போடணும் ப்ரூவ் ஆச்சுன்னா. அதுக்கு மேலே 17 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள யாராவது ரேப் பண்ணி இல்லை அப்யூஸ் பண்ணால் அவங்களோட கேஸை 6 மாதத்துக்குள்ளே விசாரித்து 1 மாதத்துக்குள்ளே தூக்கில் போடணும். 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் 17 வயசு குழந்தையாக இருந்தாலும் குழந்தை தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு சின்ன வயசு, அதாவது இந்த 2.5 வயசு 1 வயசு, அவங்கக்கிட்டலாம் எப்படி தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க தப்பு பண்ணுறத நிறுத்த முடியும். அது மட்டும் இல்லை, இந்த கேஸில் அரெஸ்ட் ஆன யாருக்கும் பெயில் கொடுக்கக்கூடாது. இந்த கேஸ் மட்டும் இல்லைங்க, இதுக்கு கூட உடந்தையாக இருக்கிறவங்களுக்கும் இதே ஈக்குவல் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கப்படணும். ஒரு வருஷமும் ஆட்சி மாறும்போது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்களான்னு நாங்களும் ஏங்கிட்டு தாங்க இருக்கோம். யாரும் கொண்டு வர மாதிரி தெரியல. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு சிஎம் விஜய், எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கீங்க. ஈவன் பெண்கள் பாதுகாப்புக்காக பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த குழந்தைகள் பாதுகாப்புக்காக இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது ஸ்டேட்டால் டிசைட் பண்ண முடியாது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ண முடியும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கான அப்யூஸ்க்கு பனிஷ்மெண்ட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் இருக்கணும், தூக்கு தண்டனை தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரிக்வெஸ்ட் பண்ணுற முதல் ஸ்டேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். தயவு செஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதுங்க. ஒரு குழந்தைய அப்யூஸ் பண்ணால், ரேப் பண்ணால், கொலை பண்ணால் அவங்களுக்கு தூக்கு தண்டனை தவிர வேறு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாதுங்கிறத ஸ்ட்ரிக்டாக கொண்டு வாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல ஸ்டேட் இதை ஆமோதிப்பாங்க. அதுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். லெட்ஸ் பிரிங் அ ரெவல்யூஷன் அண்ட் சேவ் அவர் சைல்டு. இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணாமல் நம்ம குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வழியை பார்ப்போம். தேங்க்யூ.